70வது வசனம் வரையுள்ள பகுதி மரணத்துக்காக வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக இலக்கம் 7 ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يحب لاخيه ما يحب لنفسه رواه البخاري ومسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார். நூல் புகாரி முஸ்லிம். இது நாங்க வழங்கியிருக்கின்ற இலக்கம் 7 கான ஹதீஸ். இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் நாங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்புவது ஈமானின் அம்சங்களில் ஒன்று. அது இருக்கின்ற போதுதான் அவனுடைய ஈமான் முழுமை அடைகின்றது. எனவே ஒரு மனிதனிடத்திலே பொறாமை, அடுத்தவர் மீது குரோதம் வைக்கின்ற அந்த குணங்கள் இருக்கக்கூடாது. ஒரு முஃமினிடத்திலே அடுத்த மனிதனுக்கு நலவை நாடக்கூடிய, தனது சகோதரனுக்கு நல்லது நடக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால், தனக்கு எந்த அளவு நலவு நடக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுகின்றானோ அதே விடயம் தனது சகோதரனுக்கும் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தூய்மையான மனது ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டும். அது அவனுடைய ஈமானை பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக வழங்கப்பட்டிருக்கின்ற துஆ அல் குர்ஆனில் இருந்து நாம் எடுத்திருக்கின்ற துஆ. இது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நல்லடியார்கள் கேட்பதாக குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான துஆ. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் மனைவியர் மற்றும் எங்கள் சந்ததியினர் இடமிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துஆ இது ஒரு முக்கியமான துஆவாக இருக்கின்றது. நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு துஆவாக இருக்கின்றது. எங்களுக்கும் எங்களுடைய மனைவியர், எங்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு கண் குளிர்ச்சி, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு திருப்பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த அளவுக்குன்னா நாங்கள் நல்லடியார்களுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு சிறந்த துஆ. நாங்களும் எங்களுடைய சந்ததியினர்களும் இஸ்லாத்தை நல்ல முறையில் பின்பற்றி நாங்கள் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற அளவிற்கு எங்களை ஆக்கி அருள்வாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கின்றது. எனவே இந்த துஆவை நாங்கள் எங்களுடைய சுஜூதுகளிலும் எங்களுடைய தொழுகைகளிலும் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆவாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் எமது சிறுவர்களுக்கு மரணம் செய்து வைத்து நாங்களும் அவைகளை மரணம் செய்து நாங்களும் அதை குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலே தேவைப்பட்டு துஆ கேட்கின்ற சந்தர்ப்பங்களை இவைகளை ஓதி இவைகளை எமது வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து